Shruti here. இந்த வீடியோல வந்து சென்னை புக் ஃபேர்ல நீங்க வாங்க வேண்டிய புத்தகங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்றேன். ஐ அம் ஃப்ரம் மதுரை. நான் சென்னை புக் ஃபேர் வந்து போனது கிடையாது. ஆனா நான் நியூஸ்ல எல்லாம் வந்து பார்த்தேன். ஒரு 2-3 நாளாவே நல்லா கவர் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற புத்தகங்கள் ஓரளவு நான் பார்த்தேன். அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி அங்கே நீங்கள் வாங்க வேண்டிய புத்தகங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை என் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். இல்லை என்கிட்ட இருக்கிற புக்ஸையும் சொல்கிறேன், என்கிட்ட இல்லாத புக்ஸையும் நான் சொல்கிறேன். இதில் இட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. முதல்ல நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து நீங்கள் ஆண்டன் செக்கோவோட சிறுகதைகள் அண்ட் குறுநாவல்கள் கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஸோ ஆண்டன் செக்கோ இஸ் பேசிக்கலி அ ரஷ்யன் ரைட்டர். இவர் வந்து இவருடைய சிறுகதைகள் ரொம்ப பாப்புலர். இவருடைய நரேஷன் டு த பாயிண்டாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது செக்கோவ்ஸ் கன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஆண்டன் செக்கோவ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கதை போய்க்கு இருக்கு, அந்த கதையில் அவர் ஒரு கன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அந்த கன்னை அவர் வந்து லேட்டர் அட் சம் பாயிண்ட் இன் தட் ஸ்டோரி அவர் அந்த கன்னை ஃபயர் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு நரேட்டிவ்ல வந்து ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த செட்டிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு விஷயத்துக்குமே ஒரு அவசியமான முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுபடி எழுதுறவர் தான் ஆண்டன் செக்கோவ் சார். ஸோ இவருடைய புத்தகங்கள் வந்து இஸ் ரஷ்யன், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இட் ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் இன் மெனி லாங்குவேஜஸ். இங்கிலீஷ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் ரீடிங் இட் இன் தமிழ். ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நமக்கு ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் படிக்கிறப்ப. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது வந்து மொழிபெயர்ப்பு பண்ணவங்க வந்து ரா கிருஷ்ணய்யா, பூ சோமசுந்தரம். இது வந்து பப்ளிகேஷன் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், NCBH. ஸோ அங்கே ஸ்டால் இருக்குது, நீங்கள் அங்கே கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதில் வந்து 240 rupees போட்டிருக்கு ப்ரைஸ். பட் ஐ திங்க் யூ வில் பி கெட்டிங் இட் அட் சம் 10% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக். ரெண்டாவது வந்து ஒரு டிக்ஷனரிங்க, சதுரகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திஸ் இஸ் அ தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி. எழுதினவர் வந்து வீரமாமுனிவர். நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த வீரமாமுனிவர் தான் இந்த வீரமாமுனிவர். இதை பற்றி சொல்கிறப்போ என்னென்னா, இதில் வந்து தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி அப்படிங்கிறதுனால தமிழ் இருக்க வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தங்களே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக திருப்பினப்போ எனக்கு வந்தது வந்து இப்போ வெம்மை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஆசை, கடுமை. 2 அர்த்தங்கள். இது உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் ஒர்க்ஸ், அதாவது ப்ராப்பர் ஹார்ட்கோர் தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் படிக்கிறப்போ நிறைய தமிழ் கஷ்டமான வார்த்தைகள் இருக்கும். ஸோ அந்த டைத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஐ பிலீவ் நம்ம எல்லா வீட்லேயுமே வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரிஸ் இருக்கும். ஆர் ஈவன் ஹிந்தி டு இங்கிலீஷ் அந்த மாதிரி டிக்ஷனரிஸும் இருக்கும். ஸோ நம்ம தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே வச்சுக்கிறது ஐ திங்க் இட்ஸ் சம்திங் நல்லாயிருக்கும். தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி இருக்கிறது. ப்ளஸ் இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இது நீங்கள் எப்போ என்ன விஷயத்துக்கு ரெஃபரன்ஸாக வேணும்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய விலை இங்கே இது வந்து சந்தியா பதிப்பகம். இதோடைய விலை வந்து 225 rupees. அண்ட் ஐ திங்க் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இதில் இருக்க விலையை விட உங்களுக்கு மேபி ஒரு அதிகபட்சமாக ஒரு 30 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் அமேசிங் புக். இதில் வந்து வார்த்தைகள் அப்படிங்கிறத விட ஒரு எழுத்துக்களுக்கான மீனிங்கெல்லாம் இருக்கும். இப்போ ரேண்டமாக நான் எடுத்திருக்கேன் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கான அர்த்தம் என்ன, நீ அப்படிங்கிற எழுத்துக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். என்னது வார்த்தைகளுக்கான அர்த்தம் தட்ஸ் ஃபைன், பட் எழுத்துக்களுக்கான அர்த்தமெல்லாம் வந்து இதில் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் உங்கள் எல்லா லிஸ்ட்லேயுமே வந்து அவசியம் இருக்க வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன் திங். அடுத்து வந்து நான் சொல்ல போகிறது தாயார் சந்நிதி திருநெல்வேலி பதிவுகள் அப்படின்னு சொல்லி சுகாசர் எழுதின புத்தகம். இதை வந்து நான் லாஸ்ட் புக் ஃபேரில் வாங்கினேன். சந்தியா பதிப்பகம் தான். 250 rupees. இப்போ சென்னையில் இருக்க மக்கள்லாம் வந்து அங்கேயே சென்னையிலே பிறந்து வளர்ந்து வேலை பார்க்குறாங்களா அப்படின்னா சென்னையில் பல தரப்பட்ட ஊர்கள் வந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஃப்ரம் அந்த சவுத் சைட், திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீங்கள் சென்னைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ரிலேட் ஆகும். சுகா சார் வந்து சின்ன வயசில் அவருடைய அனுபவங்கள், அவர் அந்த ஊரில் வளர்ந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆற்று தாமிரபரணி ஆற்று தண்ணியை சுற்றுன அனுபவங்கள் மட்டும்தான் இந்த கதையே. இதில் வந்து அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், லைஃப்பில் நடந்த ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ் இருக்கும், லைக் கைண்ட் ஆஃப் மனசை உழுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து அந்த ஊர் நடையிலே இருக்கும். நம்ம அந்த ஊருக்கு போகிறப்போ ஒரு ஊர் வாசனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஊருக்கு போனாலே வந்து இந்த ஊர் மக்களோட பாஷை ஆகட்டும், ஊரோட சாப்பாடு ஆகட்டும், அந்த ஊருக்குன்னு ஒரு செட்டிங் இருக்கும் இல்லைங்களா, ஒரு அட்மாஸ்பியர் ஒரு சம்திங். அந்த ஒரு ஊர் வாசனை வந்து இவருடைய எழுத்துக்கள்ல நல்லாவே இருக்கும். இவரோட எழுத்துக்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வரைக்கும் நீங்கள் திருநெல்வேலி பக்கமே போனாலும் சரி, நீங்கள் திருநெல்வேலியிலே வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் வந்து திருநெல்வேலியை நான் திருநெல்வேலின்னு சொல்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியை வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள் திருநெல்வேலின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்லாங் இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஏன் ஸ்லாங் நிறைய பேர் சொல்லுவீங்க, அந்த வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் மதுரை. ஸோ மதுரையோட ஸ்லாங் அதான். மதுரையில் தட்ஸ் மோர் ரெஸ்பெக்டபிள் வார்த்தை. அது இங்கே சொல்கிறப்போ வந்து கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் ஸ்லாங்கே. அது ஒரு அழகான விஷயம் இதில். ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் சென்னையில் இருக்க பெரும்பாலானவங்க வந்து தேவியோட மைக்ரேட்டட், இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே சென்னைக்கு மைக்ரேட் ஆகி வந்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கூட இந்த புக் வந்து ரொம்ப அழகான கரெக்டாக இருக்கும். இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ போடுறேன் என் சேனலில்.
ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் ஆர் சம்திங் நான் போடுறேன். பட் திஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் பை. 250 rupeesக்கு நீங்கள் வந்து திருநெல்வேலி நாகர்கோயிலில் வந்து அப்படியே ஃப்ரீயாக சுற்றிட்டு வந்துடலாம். எத்தனை தடவை வேணாலும் சுற்றலாம். இந்த புக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தட்ஸ் ஒன் திங். அடுத்து வந்து தமிழ் சிறுகதை தொகுப்புகளில் வந்து 2 பேரோட நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து கூப்பரா சாரோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகள், அடுத்தது வந்து கர்னாசு சாருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். அதாவது கர்னாசு சார், கூப்பரா சார் இவங்கெல்லாம் வந்து லைக் தமிழ் லிட்ரேச்சரில் நீங்கள் ஒரு பிகினர், நான் இப்போ தான் தமிழே படிக்க போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் 2 பேரோட புக்ஸை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூப்பரா சாரோட எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் லைஃபுடைய ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டிஸை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருப்பார் இவர். இப்போ வந்து அதாவது நவீன இந்திய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்திங் ஒரு போஸ்ட் மாடர்னிசம் வந்துட்டு இந்த டயத்தில் வந்த அந்த எழுத்துக்கள்லாம் தான் இந்த கூப்பரசரோட எழுத்துக்கள்லாம். நமக்கு படித்ததுக்கப்புறம் சில கதைகள் தான் நம்மளை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். என்னடா இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலலாம் வந்து லைக் ஒரு பொண்ணு, இதில் மிக முக்கியமாக சொல்ல போனால் ஒரு பொண்ணு வந்து அவங்க பாட்டியோட இருக்க ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடும். வயசு பொண்ணு, அது இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆகிடும். குழந்தை கொண்டு போய் எங்கேயும் விடலான்ட்டு போவாங்க. விடுற டயத்துல அந்த பொண்ணு வந்து இல்லை குழந்தை என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லும். தாய் அப்படிங்கிற அந்த கதை வந்து இது வந்து நம்ம யதார்த்தத்துக்கு வந்து முரண்பட்ட விஷயமா இருக்கலாம். பட் அந்த டயத்துல ஒரு அம்மாவுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? பிகாஸ் நாட் எவ்ரி திங் இன் லைஃப் ஷுட், அந்த ஒரு புக் படியே நம்ம போக முடியாது இல்லைங்களா? வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் ரொம்பவே நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கூப்பரசரோட சிறுகதைகள் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கெப்டிக்கல் வெல் பையிங் திஸ். நம்ம இது வரைக்கும் நான் படிச்சது கிடையாது அப்படிங்கிறதுனால நான் இதை வாங்குறப்ப நான் ரொம்பவே யோசிச்சேன். ஐ காட் இட் இன் லாஸ்ட் புக் ஃபேர் நினைக்கிறேன், இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் புக் ஃபேர். பட் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து கூப்பரசரோட புத்தகங்களை வாங்கலாம். இது வந்து 280 rupees. உடைய பப்ளிகேஷன் வந்து ஐ ஜஸ்ட் செக் இட் அவுட், சாகித்ய அகாடமி. அண்ட் சாகித்ய அகாடமின்னு சொல்கிறப்ப தான் இந்த வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒரு புத்தகம் இருக்குது. அதுவும் வந்து திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட புத்தகம். திருநெல்வேலி வஉசின்னு நினைக்கிறேன், எனக்கு டைட்டில் சரியாக ஞாபகம் இல்லை. பட் இப்போ சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாங்க ஒரு 10-15 days பேக். எனக்கு டைட்டில் சரியாக வாயில் வரமாட்டேங்குது எனக்கு. அது ஆக்சுவலி ஐம் கைண்ட் ஆஃப் ரீடிங் இட் அட் த மூமெண்ட். அது இப்போ தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் ஃபுல்லாக படிக்கலாம் ஆரம்பிக்கல. பட் அதை பற்றின விமர்சனங்கள் நிறைய இடங்களில் படித்து அது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் இப்போ சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினது அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக அந்த புக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த புக்கோட இமேஜை இங்கே கொடுத்துட்றேன். அண்ட் நீங்கள் அதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட விலையும் சம்வேர் இந்த 350 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். யா, ஸோ அது ஒன்று. இந்த புக் ரெக்கமெண்டேஷன் ஒன்று, அது ஒன்று. ஸோ கர்னாசு சார் பொறுத்த வரைக்கும் வந்து கர்னாசு சாரோட பொய் தேவை அப்படின்ற புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தமிழ் ரைட்டர்ஸோட புத்தகங்கள்லாம் வந்து நான் கலைஞர் லைப்ரரி பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோஸ் இருக்கும். அதில் எல்லாமே ஒரு வீடியோலேயே வந்து நீங்கள் ஒரு 3-4 புத்தகங்கள் வரைக்கும் பார்க்கலாம். எல்லாமே டைம் ஃப்ரேமோடு நான் பேசியிருப்பேன். ஸோ அதில் இருக்கிற புத்தகங்கள் நீங்கள் எல்லாமே வாங்கலாம். அதில் வந்து வேலை, பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நான் லெண்டிங் எடுத்த புத்தகங்கள். ஸோ கர்னாசு சாரோட பொய் தேவை வந்து இட் இஸ் சம்திங் யூ ஷுட் டெஃபினெட்லி ரீட். நம்ம அந்த சினிமாலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஒரு மனுஷன் வந்து 0லேருந்து ஆரம்பித்து ஹீரோ ஆகிறது. லிட்ரலி அதே மாதிரி ஒரு கதை தான். ஆனால் அவன் ஹீரோ ஆகிறதுக்கான பயணம் எப்படி இருக்கு, அவன் ஹீரோவாகவே இருந்தானா கடைசி இருக்கும் அப்படின்றது அந்த புத்தகம். ஸோ தட் இஸ் ஒன் டெஃபினட் ரீடு. சார் கர்னாசு சார்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கர்னாசு சார் இஸ் அன் அமேசிங் டிரான்ஸ்லேட்டர். 1984 ஜார்ஜ் ஆர்வெலோட புத்தகம், அதே நம்ம சேனலில் நான் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றியும். அதெல்லாம் வந்து தமிழ் அழகாக ரொம்ப நேர்த்தியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹீஸ் ஒன் ரைட்டர் யூ ஷுட் டெஃபினெட்லி ரீட். அண்ட் என்கிட்ட இல்லாத ஒரு புத்தகம், பட் நான் இதை பற்றியும் நான் பேசியிருக்கேன். தமிழுடைய முதல் புத்தகம் பிரதாப் முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது. அது வந்து நீங்கள் எல்லாரும் தமிழோட முதல் உரைநடை அதுதான். அதுக்கு முன்னாடி தமிழ் கவிதை, செய்யுள் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. தமிழோட முதல் புத்தகம் அதுதான். அதோடைய ஸ்டோரியும் நான் என் சேனலில் சொல்லியிருக்கேன். லிங்க் அசிஷன் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்ற எல்லா வீடியோஸுக்குமே. அதை நீங்கள் டெஃபினட்டாக வாங்கி படித்து பார்க்கணும். அதோடைய விலை வந்து நான் படித்த புத்தகம் வந்து 200 என்னமோ தான் இருந்தது. யூ ஷுட் ரீட் தட் புக். எப்படி, அதாவது நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டவங்களுக்கு வந்து உடனே கெட்டது நடந்துடும். இதே மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நடந்தால் நல்லா இருக்கும் நமக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் நடந்திருக்கும். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் மை சேம் கான்டென்ட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் இங்கிலீஷில் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு கலெக்ஷன். கேரன் மெக்மேனிஸ் அவங்க அந்த ஆத்தர் எழுதின ஒரு புக்கு கலெக்ஷனே இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி 4 புக்கு சேர்த்து ஒரு வேலை போட்டிருப்பாங்க அங்கே. பட் நான் வந்து 3மே தனித்தனியாக வாங்கினேன். ஒரு டயத்தில் ஒன்று வாங்கினேன் நான். ஸோ ஒன் ஆஃப் இஸ் லையிங், த கசின்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் இஸ் நெக்ஸ்ட். ஆக்சுவலி இது ரெண்டும் வந்து நெக்ஸ்ட் வர புத்தகங்கள். திஸ் இஸ் அ ஸ்டாண்டலோன் புக். கசின்ஸ் இஸ் அ ஸ்டாண்டலோன் புக். இது வந்து ஒரு சீரீஸில் ஒரு மாதிரி தொடர்ச்சியாக வர்ற கதைகள். இது அதாவது மல்டி பெர்ஸ்பெக்டிவ் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேரோட பாயிண்ட்லேருந்து ஒரு கதையோட நரேஷன் போகும். அண்ட் இவங்களுடையது வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் தான். ஒரு கொலை நடந்துருச்சு, அதை கண்டுபிடிக்க போகிறாங்க, என்ன நடக்குது அதுக்கப்புறம். இது ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் கதை சொல்கிறப்ப நமக்கே ஒரு பாயிண்ட்டில் இவன் பண்ணாரா, இல்லை அவன் பண்ணியிருப்பான். என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா மல்டி பெர்ஸ்பெக்டிவ் நேரட்டிவாக இருந்தாலும் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே ஒன்று இன்னொன்று கான்ட்ராடிக்ட் பண்ணியிருக்கவே பண்ணியிருக்காது.
இவங்க இப்போ நான் வந்து உங்கள் ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு சைடு, அவங்க என்னை பற்றி ஃபீல் பண்ணுறது இன்னொரு சைடு. ஸோ ஒரு மாதிரி அடுக்கடுக்காக ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய நரேஷன். எந்த ஒரு பாயிண்ட்லையுமே கன்ஃபியூஷன் வரவே வராது. ஏன்னா மல்டி பெர்ஸ்பெக்டிவ் நரேஷன்ஸில் நமக்கு யூஸ்வலி கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இவங்களுடைய அந்த புக்கு கலெக்ஷன் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். அது ஒரு 1100 என்னமோ 4 புக்கு சேர்த்து. ஸோ இஃப் யூ கேன் அஃபோர்ட் சச் அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த புக்கை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு செட் வந்து டோஷிகாச்சு காவாகுச்சி அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு காஃபி ஹவுஸ் டேல்ஸ். அதாவது ஒரு காஃபி ஹவுஸில் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்ற ஒரு மக்களை பற்றின கதை. அதாவது ஒரு சின்ன காஃபி ஹவுஸ் செட்டப் தான் அது. அங்கே இருந்து வந்து டைம் ட்ராவல் பண்ணி இறந்தவங்கள போய் மீட் பண்ணலாம். அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டயத்துக்குள்ள போகணும் வரணும்னு இருக்கும். இந்த ப்ரெசென்ட்டில் நடக்கிறது வந்து பாஸ்ட்டில் தான் நம்ம போய் பார்க்க முடியும். அவங்க கிட்ட வந்து இந்த ப்ரெசென்ட்டில் நடக்கிறத சொல்லக்கூடாது, எதையும் ரிவீல் பண்ணக்கூடாது, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஒரு அழகான நரேஷனாக இருக்கும் அது. ஸோ ஹீஸ் ஜாப்பனீஸ். அந்த ஆத்தர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர். அவங்களுடைய அந்த புத்தக செட்டும் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பட் இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் தாராளமாக அந்த புத்தக செட்டும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் லாங்குவேஜில் ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருப்பாங்க அவங்க. நமக்கு வந்து லைஃப்பில் ரெக்ரெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த டயத்தில் வந்து ஒரு பாஸ்ட்டுக்கான ரெக்ரெட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரு லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு லாஸ்ட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்போ அவங்க இப்போ அந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு விஷயம் தோணுலா, நான் அப்போவே அதை பண்ணியிருந்தேன் இப்போ இப்படி யாருக்காதுல அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தோணுறப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்மளால நிஜமாவே போய் அந்த ஒரு ரெக்ரெட்டை ரிசால்வ் பண்ணிக்க முடியும் நம்மளால அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக வி வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த ரெக்ரெட்டை ரிசால்வ் பண்ணுறவங்களை பற்றின கதை தான் அது. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் டு பை தட் ஆல்சோ. அண்ட் இன்னொரு புக் செட் வந்து குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான். ஒரு சின்ன பொண்ணு பிப் அப்படிங்கிற பொண்ணு வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்கூலில் நடந்த ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்கேருந்து தான் அந்த கதை வந்து ஆரம்பிக்கும். அங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த கதை வந்து ஏன் அந்த பொண்ணு அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறா. அதாவது அந்த டயத்தில் அந்த கொலை வந்து ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த பொண்ணு இறந்துருக்கும். அதுக்கு காரணம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி செத்துருப்பான். அப்படி ஸோ கேஸை முடிச்சிருவாங்க. பட் இந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக தோணும். ஏன்னா அந்த செத்த அன்னைக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அங்கே இருக்கும். 2 பேருமே அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சீரீஸாகவும் வந்திருக்கு. இது 6 எபிசோட நம்ம மினி சீரீஸ் தான். அதுவும் நீங்கள் பார்க்கறதுனா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ஏன் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறா, இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் என்ன நடந்தது, என்னென்ன ப்ரூஃப்ஸ் இருந்தது இவளுக்கு. ஏன்னா இவளை சுற்றி இருக்கிற சில பேரே வந்து அப்பைக்கும் இப்பைக்கும் வந்து ஒரு கேரக்டரில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். ஹாப்பி கோ லக்கியாக இருந்தவங்க வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்பவே டல்லாக ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த விஷயங்களெல்லாம் அவள் வந்து சமாளிச்சாலா, அந்த விஷயங்கள்லாம் அவள் வந்து சால்வ் பண்ணாலா அப்படிங்கிறது தான் கதை. அதுவும் வந்து ஒரு 3 புக்கு செட்டு. ஃபர்ஸ்ட் புக்கோடைய முடிவுல வந்து ஒரு சிலர் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. செகண்ட்ல அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. தேர்ட் வந்து வேற மாதிரி நகரும் கதையே. ஸோ அந்த புக் செட்டும் வந்து இட்ஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். பட் இஃப் யூ கேன் இன்வெஸ்ட் இட் யூ ஷுட் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். அடுத்து வந்து ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் சொல்கிறேன். 2மே வந்து மகாபாரதத்தை பற்றின கதைகள் தான். மகாபாரதம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஃப்ரம் தேங்க்ஸ் டு ஸ்டார் பிளஸ் அண்ட் ஸ்டார் விஜய். ஸோ மகாபாரதத்தை தமிழில் ரொம்ப நேர்த்தியாக சொன்னது வந்து எஸ்ரா சரோட உபபாண்டவம் அப்படிங்கிற புத்தகம். என்னுடைய டாப் 10 தமிழ் வீடியோஸ் புத்தகத்தில் வந்து அந்த புக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருந்தேன் நான். பட் அது வந்து இப்போ வந்து புத்தகம்லாம் கிடையாது. இட்ஸ் குவாய்ட்லாம் சில வருடங்கள் ஆயிடுச்சு வந்து. பட் மகாபாரதத்தை வந்து ஒரு டிராவலரை நம்மளும் உங்கள் கூடவே போய் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு கேரக்டரை ஏன் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் ரொம்ப நேர்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் அப்படியே வந்து த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சித்ரா பானர்ஜி திவாகரணி அவங்களுடைய நேம். அவங்க வந்து திரௌபதி அவங்கள பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. ஸோ திரௌபதி ஹவு ஷி பிகேம் திரௌபதிக்கு வந்து சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி 5 பேர் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அவங்ககிட்ட, இங்கே வந்து 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த டயத்துலலாம் வந்து ராஜா தான் 5 பேர் 500 பேர் கூட ராஜா கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒரு பொண்ணு வந்து 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எப்படிடா நடக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீ வாழ்க்கையில் 3 தவறுகள் செய்வ, அந்த தவறுகளோட விளைவாக வந்து ஒரு பெரிய போரே நடக்கும், பல லட்சம் உயிர்கள் சாகிறதுக்கு நீ காரணமாக, பல பெண்கள் விதவையாகிறதுக்கு நீ காரணமாக, எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டயத்தில் வந்து நம்ப மாட்டாங்க. கூட ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஏதோ சும்மா உலகி இருக்காரு, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி 5 பேர் கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் லேட்டர் ஆன் அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஏதாவது இந்த திரௌபதிக்கும் குந்திக்கும் இனிஷியலி ஒரு கோல்டு வார் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீ வந்து மகன்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ எப்படி வாழ்ந்துருவியா, இது டிபிக்கல் மாமியார் மருமகள் பேண்டர். அதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹவு திரௌபதி பிகேம் திரௌபதி ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் ஐ பிலீவ் தட் வுட் பி குவைட் எக்ஸ்பென்சிவ். எனக்கு 2 புத்தகங்களோட விலையும் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் இமேஜில் உங்களுக்கு கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தட் இஸ் 2 புத்தகங்களுமே நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து
பிரபஞ்சன் சாரோட கதைகள். பிரபஞ்சன் சார் வந்து தமிழ்ல ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பிரபஞ்சன் சார். அதாவது இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். வி ஆல் ஹாவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். பட் டு பி எக்ஸ்போஸ் பண்ணுறோமா நம்ம எல்லா எமோஷன்ஸையும் அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து சில எமோஷன்ஸ் எல்லாம் சில பேருக்காக மட்டும்தான் நம்மளால இது பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு உதாரணமாக சொன்னால், இப்போ நமக்கு ஆஃபீஸில் வந்து 1000 சம்பவங்கள் நடக்குது, நமக்கு வந்து 10 பேரை பிடிக்காம இருக்குன்னா நம்ம மூஞ்சி நேரம் நம்மளால சொல்லிட முடியாது. அதை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தாப்பு தீப்பு கத்திக்கு இருப்போம். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு புலம்புறது கூட ஒரு நேர்த்தியாக ஒரு அழகாக சொல்ல முடியும் அப்படின்னா பிரபஞ்சன் சார் தான் டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியும். அதாவது உறவுகள்லாம் வந்து ரொம்பவே பொய்த்து போயிருச்சு இந்த காலத்தில். விச் இஸ் இட்ஸ் ஃபைன், பிகாஸ் எல்லாருமே வந்து எல்லாரையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்க முடியாது. வி ஹேவ் அவர் ப்ரியாரிட்டிஸ் ஷிஃப்ட், அவர் டியூட்டி ஷிஃப்ட். ஸோ மாறிக்கிட்டே தான் இருக்கு எல்லாமே. ஸோ உறவுகள் பொய்த்து போகிற இந்த டயத்தில் வந்து அன்பு மட்டும்தான் நிலைச்சிருக்கு, அன்பு தான் ஜெயிக்கும், அதே அன்பு தான், அந்த அன்பு மட்டும்தான் வந்து எல்லா மீட்சியும் நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் லைஃப்ல எல்லாருக்குமே வேதனைகள் இருக்கும். பட் அந்த வேதனைகளை தாண்டி வாழ்க்கையோட வந்து ஒரு அழகியல் இருக்கு அப்படிங்கிறத வந்து சாரோட புத்தகங்கள்ல இருந்து நம்மளால வந்து தாராளமா எடுத்துக்க முடியும். ஸோ பிரபஞ்சன் சாரோட கதைகள் வந்து 3 தொகுப்புகள் இருக்கும். ஆக்சுவலி 3மே சேர்த்து விலை வந்து 1800 rupees. இதோடைய பப்ளிகேஷன் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ். 3மே சேர்த்து 1800 rupees. அகெயின் இஃப் யூ கேன் அஃபோர்ட் நீங்கள் எடுத்து படிங்க. இல்லைனா நீங்கள் ஒன்று மட்டும் கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். 600 ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக ஐ பிலீவ் யூ பி கெட்டிங் இட் அரௌண்ட் 570 அந்த ரேஞ்ச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் தமிழில் வந்து ரொம்ப, அதாவது ஒரு ரா எமோஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தமிழாக அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் another அமேசிங் ஆத்தர். அடுத்து வந்து கீரானா சாரை பற்றி நான் சொல்ல போகிறேன். கீரானா சாருடைய 2 புத்தகங்கள் நீங்கள் டெஃபினட்டாக வாங்கிக்கோங்க. கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள். பப்ளிகேஷன் வந்து அண்ணன் பப்ளிகேஷன். ஸோ இவங்களோட தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. இதோட விலை வந்து 170, அதோட விலை வந்து கிட்டத்தட்ட சேம், அதே ஒரு 170 180 அந்த மாதிரி தான் இருக்கும். 2 புத்தகங்கள், கோபல்ல கிராமம் அண்ட் கோபல்லபுரத்து மக்கள். அதாவது ஒரு ஊர் எப்படி உருவாச்சு, ஒரு கிராமம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கோபல்ல கிராமம்ல சொல்லியிருப்பாங்க. கோபல்லபுரத்து மக்கள்ல பிரிட்டிஷ், இந்த புத்தகம் இதோட முடியும்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊருக்கு வர்றாங்க, அதோட முடிஞ்சிருக்கும். அடுத்த புத்தகத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம், அந்த ராஜாக்களுக்கு வந்து எப்படி நம்ம மக்கள் அடிமையாகிறாங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் தமிழை வந்து ஒரு அதாவது நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாத ஒரு ரைட்டர் வந்து புதுமைப்பித்தன் சார். ஸோ புதுமைப்பித்தன் சாரோட கதைகள் நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். புதுமைப்பித்தன் சாரோட கதைகள், அதாவது அந்த காலத்து மனுஷன் இவர். அந்த காலத்தில் இவர் ஹீஸ் பேசிக்கலி ஃப்ரம் திருநெல்வேலி. இவருடைய ரைட்டிங்ஸ்லேயும் திருநெல்வேலி வாசனை இருக்கும், பட் அந்த அளவுக்குலாம் இருக்காது. சிம்பிள் தமிழில் ரொம்ப அழகாக எல்லா விஷயங்களுமே இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இவருடைய காஞ்சனே அண்ட் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், இந்த 2 சிறுகதைகளுமே வந்து நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. 2 சிறுகதைகள் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு. நீங்கள் 2 சிறுகதைகள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இவரோட ரைட்டிங் ஸ்டைல் பிடி கிடச்சிடும். தென் இஃப் யூ லைக் இட் யூ கேன் டெஃபினெட்லி பை ஹிஸ் புக்ஸ். ஹிஸ் புக்ஸ் வில் பி பிரிட்டி. இது வந்து 150 ரூபாய். இது வந்து ஏதோ ஒரு இதில் வாங்கினது, வாட்ஸ்அப் குரூப் என்னமோ ஒன்றில் வந்து இந்த ஒரு கலெக்ஷனை வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து புக் ஃபேர்ஸ்லேயும் இது கிடைக்குது. வந்து ஏதோ சீர் வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க கம்பைல் பண்ணி போட்டிருந்துருக்காங்க. பட் இவருடைய நிறைய கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து இட் வில் பி வெரி வெரி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து தமிழ் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக் ரெக்கமெண்டேஷன் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இது தவிர்த்து நான் நிறைய பேரை மிஸ்ஸும் பண்ணியிருக்கேன். நாமத்துக்குமார் சார் கவிதைகள் நீங்கள் கிடச்சா வாங்கிக்கலாம். அண்ட் நான் என்னோட டாப் 5 தமிழ் ரைட்டர்ஸில் ஆமுத்துலிங்கம் சார் எல்லாம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆமுத்துலிங்கம் சார் எல்லாம் வந்து அதாவது புலம்பெயர்ந்தவர்களோட கதைகளெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாரு ஆமுத்துலிங்கம் சார். வலி வேதனை நிறைந்த அந்த புலம்பெயர்ந்தவர்களோட வாழ்க்கையை வந்து நான் படித்த வரைக்கும் புலம்பெயர்ந்தவர்களோட வாழ்க்கையை வந்து நான் ஆமுத்துலிங்கம் சார் மூலமாக மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். அவ்வளோ வேதனைகள் அதில் இருக்கும் அப்படிங்கிறது சாரோடைய எழுத்துக்களை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆமுத்துலிங்கம் சார் வந்து இட்ஸ் அ டெஃபினட் ரெக்கமெண்டேஷன். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து யூ கேன் ஜான் கிரீன் சார் படிக்கலாம். அண்ட் நம்ம இந்தியன் ஆத்தர்ஸ் வந்து எனக்கு பெருசாக தெரியல, அதெல்லாம் காலேஜ் காலத்தில் வந்து சில்லறை விட்டுருந்து நான் படிச்சிருக்கேன். பட் நவ் ஐம் மோர் ஃபெமிலியர் வித் தமிழ். இப்போது இது நான் கடந்த ஒரு வருஷமாக நான் தமிழ் ஜாஸ்தி படித்ததுனால வந்து எனக்கு இங்கிலீஷ் நான் என்ன படித்தனோ அதை மட்டும் தான் நான் ரெக்கமெண்டேஷன் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அண்ட் ஸோ தீஸ் ஆர் மை மேக்ஸிமம் ரெக்கமெண்டேஷன்ஸ். ப்ளஸ் என்னுடைய அந்த லிங்க்ஸ் எனக்கு கீழே கொடுத்துட்றேன். அதுலேயும் வந்து நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்கும். நான் வந்து திருப்பி அரைச்சமாகவே மாதிரி இருக்கும் தான் நான் அங்கே சொன்னதெல்லாம் இங்கே சொல்லலை. நீங்கள் வந்து அந்த கலைஞர் லைப்ரரி பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தமிழ்லேயே நான் வந்து எல்லா புத்தகங்களையும் காட்டியிருப்பேன். ப்ளஸ் நீங்கள் டைம் ஃப்ரேமில் போய் செக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் மை வீடியோ. அண்ட் நீங்கள் யாராவது சென்னை புக் ஃபேர் விசிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஹவு இஸ் த புக் ஃபேர் அண்ட் ஹவ் ஆர் த புக்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹவு இஸ் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மீ.